ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான ஆரி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பீடு லாக் பண்ணுறது வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குமா, இல்லை எண்ட் நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 புட்டாஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ முதல் புட்டாஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பீடு லாக் பண்ணிகிட்டே வரலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? இதே நீங்கள் 9 புட்டாஸ் போட்டு முடிச்சுட்டு 10வது புட்டாஸ் போட்டு முடிக்க போகிறேன் அப்படின்னா, அந்த 10வது புட்டாஸ் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்டு நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம பீட் லாக் பண்ணிட்டு வரும்போது சம்டைம்ஸ் நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லாமல் கூட போகலாம். அதாவது லாஸ்ட்டாக முடிக்கும் போது த்ரெட்டை கட் பண்ணிடுவோம் இல்லையா, அதனால் இதில் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக போட்டே வரும்போது நமக்கு த்ரெட்டு வந்துட்டு ஒன்றோட ஒன்று வந்து என்ன ஆகும் அப்படின்னா கனெக்டிங்கில் தான் இருக்கும் இல்லையா. அதில் வந்துட்டு நம்ம பீடை லாக் பண்ணி கட் பண்ணிடுவோம். சரியா? டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக முடிக்கும் போது எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.